ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பவர் ஆப்ஸ்ல உள்ள கேலரி டேட்டால எப்படி ஃபில்டரிங், சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இது ஒரு 2 பார்ட் வீடியோ சீரிஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஃபில்டரிங் அண்ட் சர்ச்சிங் மெயினா பார்ப்போம். அடுத்த பார்ட்ல அப்படியே கன்டின்யூ பண்ணி சார்ட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டெமோக்காக நான் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் அப்படின்ட்டு ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்ல தமிழ்நாட்டுல உள்ள டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல்க்கு அவைலபிளா இருக்கோ, அந்த டேட்டா எல்லாம் ஆட் ஆயிருக்கு. அண்ட் இதுல என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டியோட நேம் இதுதான் டைட்டில் காலம். அத நம்ம ரீநேம் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன், சப் லொகேஷன், ப்ராப்பர்ட்டியோட டைப். அதாவது அது ஒரு பிளாட்டா, ஸ்டுடியோவா, இண்டிபெண்டன்ட் ஹவுஸா? ஸோ இந்த 3மே சாய்ஸ் காலம்ஸ். அத கழிச்சு 2 நம்பர் காலம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் என்ன, காஸ்ட் என்ன, அந்த பர்ட்டிகுலர் பிளாட்டுக்கு யாரு ரெஸ்பான்சிபிளான ஏஜென்ட். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டியோட லிஸ்டிங் டேட். அந்த ப்ராப்பர்ட்டி என்னைக்கு சேல்க்கு லிஸ்ட் ஆச்சு அப்படின்ற டேட். இது ஒரு டேட் டைப் ஆஃப் காலம். இதெல்லாம் தான் இதுல உள்ள டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலம்ஸ். அண்ட் இந்த லிஸ்ட் வச்சு தான் நம்ம இப்போ ஃபில்டர், சர்ச் அண்ட் சார்ட் டெமோ பார்க்க போறோம். ஸோ நம்மளோட கேன்வாஸ் ஆப் போயிரலாம். நம்ம கேன்வாஸ் ஆப்போட டேட்டா செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ட நம்ம ஆப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம ஸ்க்ரீன் போயிரலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல ஆல்ரெடி என்னெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க உள்ளது ஒரு கேலரி கண்ட்ரோல். இந்த கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி டைரக்ட்டா நம்மளோட லிஸ்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. டிஎன் ரியல் எஸ்டேட்ன்னு. ஸோ அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லா ஐட்டம்ஸும் இங்க நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. அதுக்கு கீழ நம்ம ஒரு லேபிள் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த லேபிள்ல பார்த்தீங்கன்னா, கேலரி ஐட்டம்ஸ் கவுண்ட் 100 அப்படின்னு குடுத்திருக்கு. ஸோ இந்த கேலரியில எவ்ளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இப்போதைக்கு லோட் ஆயிருக்கு அப்படின்றது தான் இதோட கவுண்ட். இத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கேலரி டாட் ஆல் ஐட்டம்ஸ் கவுண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போனோம்னா, அடுத்தடுத்த 100 ஐட்டம்ஸா நமக்கு லோட் ஆயிட்டே வந்துட்டுருக்கும் இந்த கேலரியில. இந்த டாப் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ண போற ஃபில்டர்ஸ் எல்லாமே இங்க குடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம லொகேஷனுக்கும், சப் லொகேஷனுக்கும் 2 ட்ராப் டவுன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப லொகேஷனோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, சாய்ஸஸ் ஆஃப் டிஎன் ரியல் எஸ்டேட் டாட் லொகேஷன். லொகேஷன் அப்படின்றதே ஒரு சாய்ஸ் காலம் தான். ஸோ அந்த சாய்ஸ் காலம்ல என்னென்ன லொகேஷன்லாம் டிஃபரெண்ட் சாய்ஸஸா இருந்துச்சோ, அதெல்லாம் நமக்கு இந்த ட்ராப் டவுன்ல டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சப் லொகேஷனுக்கு நம்ம ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க நம்ம கேஸ்கேடிங் ட்ராப் டவுன் ஃபங்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கேஸ்கேடிங் ட்ராப் டவுன்ஸ் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்க. ஸோ நம்ம இதுல சூஸ் பண்ற லொகேஷன பொறுத்து, நமக்கு என்னென்ன சப் லொகேஷன்ஸ் இருக்கோ, அதெல்லாம் இந்த செகண்ட் ட்ராப் டவுன்ல டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, வல்லம், மேம்பாலம் இந்த மாரி நமக்கு டிஃபரெண்ட் சப் லொகேஷன்ஸ் தெரியுது. ஸோ இந்த ஃபார்முலா நான் இப்ப காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபில்டர் அப்ளை பண்றோம். ஃபில்டர்ல என்ன கண்டிஷன் செக் பண்றோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ட்ராப் டவுன்ல நம்ம செலக்ட் பண்ணியிருக்க லொகேஷன், அதுல உள்ள லொகேஷன் காலமோட மேட்ச் ஆகுதா அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த மேட்ச் ஆன ரெக்கார்ட்ஸ்லலாம் என்னென்ன சப் லொகேஷன்ஸ்லாம் டிஸ்டிங்க்ட்டா இருக்கோ, அத மட்டும் நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ இப்படி தான் நம்ம அந்த செகண்ட் ட்ராப் டவுன் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்க நம்ம ஒரு ரேடியோ பட்டன் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரேடியோ பட்டன் கண்ட்ரோலோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, சாய்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் டாட் ப்ராப்பர்ட்டி டைப். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்றதுமே ஒரு சாய்ஸ் காலம் தான். இதுல உள்ள டிஃபரெண்ட் சாய்ஸஸ் நமக்கு இதுல தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட். இது 2மே டெக்ஸ்ட் இன்புட்ஸ் தான். ஸோ மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட். இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, நம்பர் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஸோ யூசர்ஸ் வந்து நம்பர் மட்டும் தான் என்டர் பண்ண முடியும். இந்த 2 டெக்ஸ்ட் இன்புட்லயும். அண்ட் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரீசெட் பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணா, நம்ம ஃபில்டர்ஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கிற ட்ராப் டவுன் கண்ட்ரோல்ஸ், ரேடியோ பட்டன், டெக்ஸ்ட் இன்புட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரீசெட் ஆயி பிளாங்க் ஆயிரும். ஸோ அதாவது நம்ம ஃபில்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்றோம். அத கழிச்சு நம்ம டைரக்ட்டா அந்த லிஸ்ட்டோட கனெக்ட் பண்ணா என்ன டேட்டா கிடைக்குமோ, அது நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த ரீசெட் பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு நம்ம ரீசெட் அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ரீசெட்ன்னு குடுத்து அந்த கண்ட்ரோல் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கண்ட்ரோலோட டிஃபால்ட் வேல்யூ என்னவோ, அந்த டிஃபால்ட்க்கே அந்த கண்ட்ரோலோட வேல்யூ போய் செட் ஆயிடும். ஸோ நம்ம டேட்டா செட்ல நம்ம சர்ச் பண்றதுக்காக ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த டெக்ஸ்ட் இன்புட். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ல கிரியேட் பண்ணியிருக்க கண்ட்ரோல்ஸ் அண்ட் டிசைன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபங்ஷன் சர்ச். ஸோ இந்த டேட்டா செட்ல எப்படி சர்ச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம சர்ச் பண்றதுக்கு இந்த கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி போலாம். இப்போதைக்கு டிஎன் ரியல் எஸ்டேட்ன்னு குடுத்திருக்கு. இங்க தான் நம்ம நம்மளோட சர்ச் ஃபங்ஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ சர்ச் ஃபங்ஷன் அப்ளை பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி சர்ச் அப்படின்றத குடுத்துறலாம்.
சர்ச் குடுத்துட்டு, இதோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நம்மளோட டேட்டா சோர்ஸ். எந்த டேட்டா சோர்ஸ்ல உள்ள டேட்டால நம்ம சர்ச் பண்ண போறோம்னு டிஎன் ரியல் எஸ்டேட் ஆல்ரெடி குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ எந்த டெக்ஸ்ட்ட நம்ம சர்ச் பண்ண போறோம் அந்த டேட்டா செட்ல அப்படின்னு நம்ம குடுக்கணும். இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல யூசர்ஸ் குடுக்குற வேர்ட வச்சு நம்மளோட டேட்டா செட்ல சர்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம அந்த டெக்ஸ்ட் இன்புட்டோட நேம் குடுக்கணும். ப்ராப்பர்ட்டீஸ் போய்க்கலாம். ப்ராப்பர்ட்டி போயிட்டு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இன்புட் சர்ச் தான் அந்த டெக்ஸ்ட் இன்புட்டோட நேம். ஸோ இங்க டெக்ஸ்ட் இன்புட் சர்ச் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துரலாம். இது கழிச்சு நம்ம என்ன குடுக்கணும்னா, நம்ம அந்த டேட்டா செட்ல சர்ச் பண்ண போறப்ப, எந்த காலம்ல சர்ச் பண்ண போறோம் அப்படின்னு குடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம டைட்டில் காலம் தான் ப்ராப்பர்ட்டி நேம்னு ரீநேம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க நம்ம டைட்டில் அப்படின்னு குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைட்டில் காலம்ல சர்ச் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம சர்ச் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வேர்ட் குடுப்போம். இப்ப நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல உள்ள ஆல் ஐட்டம்ஸ் வியூவ நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சேஞ்ச் பண்ணி வெற்றி அப்படின்ற பேர் உள்ள ப்ராப்பர்ட்டி நேம்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இப்ப நம்ம ஆல் ஐட்டம்ஸ் போயிட்டு எடிட் கரண்ட் வியூ குடுக்கலாம். அண்ட் இங்க கீழ ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டர்ல டைட்டில் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு, கன்டெயின்ஸ் குடுத்துட்டு, வெற்றி அப்படின்னு குடுக்கலாம். அத குடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எந்தெந்த டைட்டில்லலாம் உங்களுக்கு வெற்றி அப்படின்ற வேர்ட் இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு வெற்றி அப்படின்னு சர்ச் பண்ண போறோம். சர்ச் பண்ணிட்டு நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் கரெக்ட்டா இந்த லிஸ்ட்ல டிஸ்ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ வெற்றி அப்படின்னு குடுத்தாச்சு. இப்ப நம்ம வெற்றின்னு சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேலரி ஐட்டம்ஸ் கவுண்ட் 15 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 15 நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் வெற்றி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நேம்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா இல்ல. நம்ம லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 5ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5000 வரைக்குமே 4956 அது வரைக்குமே நமக்கு வெற்றி அப்படின்ற பேர் உள்ள ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா, நமக்கு அவ்ளோ ரெக்கார்ட்ஸும் இங்க டிஸ்ப்ளே ஆகல. வெறும் 15 ரெக்கார்ட்ஸ் தான் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, சர்ச் அப்படின்றது ஷேர் பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு நான் டெலிகபிள் குவெரி. சப்போஸ் உங்களுக்கு டெலிகேஷன் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும், ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா, டெலிகேஷன் இன் பவர் ஆப்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அதோட லிங்க்குமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இங்க ஏன் நமக்கு வெறும் 15 ரெக்கார்ட்ஸ் வருது அப்படின்னா, இதுக்கு காரணம் நம்மளோட டேட்டா ரோ லிமிட். ஸோ நம்மளோட செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, டேட்டா ரோ லிமிட் நமக்கு 500ன்னு செட் ஆயிருக்கு. ஸோ இப்பலாம் நம்ம ஒரு நான் டெலிகபிள் குவெரி குடுக்குறோம். இந்த மாரி ஒரு சர்ச் குவெரி குடுக்குறோமோ, அந்த சர்ச்ச பவர் ஆப்ஸ் தான் ஹேண்டில் பண்ணும். ஏன்னா, அத நம்மளால டேட்டா சோர்ஸ்க்கு டெலிகேட் பண்ண முடியாது. அதனால ஷேர் பாயிண்ட்ல உள்ள டாப் 500 ரெக்கார்ட்ஸ பவர் ஆப்ஸ் வாங்கிட்டு, அந்த 500 ரெக்கார்ட்ஸ சர்ச் பண்ணி, எதுலலாம் வெற்றி அப்படின்ற நேம் இருக்கோ நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இத நீங்க மேக்ஸிமம் 2000 வரைக்கும் செட் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம 2000 அப்படின்னு செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, நம்ம டேட்டா சோர்ஸ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்ப நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 500க்கு மேலேயே ரெக்கார்ட்ஸ் வரும். ஆனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 2000 கிட்ட தான் இருக்கும். 1970. அதுக்கும் மேல உள்ள ரெக்கார்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு இங்க ரிட்ரீவ் பண்ண முடியாது. இன்பில்ட்டா உள்ள சர்ச் ஃபங்ஷனாலிட்டி நான் டெலிகபிளா இருக்கனால, நமக்கு இந்த மாரி சில சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சேலஞ்ச் இருக்கும்போது, அத எப்படி வொர்க் அரவுண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் பவர் ஆப்ஸ்ல ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்ஷன் என்ன பண்ணும்? அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நம்ம சர்ச் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இந்த மாரி ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ இத நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்டர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் அந்த காம்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு சர்ச்சிங் ஃபங்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபில்டர் ஃபங்ஷன் எழுதலாம். ஃபில்டர் குடுத்துட்டு நம்மளோட டேட்டா சோர்ஸ் குடுக்கணும். அதாவது டிஎன் ரியல் எஸ்டேட். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்ல தான் நம்ம அந்த ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்ட்டு குடுப்போம். ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்றது ஒரு டெலிகபிள் குவெரி. அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கம்ப்ளீட் டேட்டா செட்ல இது அப்ளை ஆயி அந்த ரிசல்ட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் குடுக்க வேண்டிய பாராமீட்டர் நம்ம எந்த காலம்ல இத அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு குடுக்கணும். நம்ம குடுக்க போறது டைட்டில். எந்தெந்த ரெக்கார்டோட டைட்டில் எல்லாம் நம்ம குடுக்குற சர்ச் கீவேர்டோட ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆயி நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ டைட்டில் குடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எந்த சர்ச் கீவர்ட் குடுக்க போறோமோ அத குடுக்கணும். நம்ம செக் பண்ண போறது இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல நம்ம குடுக்குற வேர்ட் அதுல இருக்கான்னு பார்க்க போறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் இன்புட் நம்ம பாஸ் பண்ண போறோம். இத காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. டெக்ஸ்ட் இன்புட் சர்ச் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு, இத க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபில்டர் ஃபங்ஷனும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்ப இங்க ஒரு லோட் நடக்குது. நம்மளோட டேட்டா எல்லாம் இங்க டிஸ்ப்ளே ஆகுது.
இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணலாம். ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 500க்கு மேலேயே உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணி போயிட்டே இருந்தா, ஆல்மோஸ்ட் அந்த 5000 எண்ட்ல இருக்க ரெக்கார்ட் வரைக்கும் கூட நம்மளால போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம டெலிகபிள் query யூஸ் பண்றப்போ உள்ள ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா செட்ல அந்த ஃபங்ஷன் அப்ளை ஆயி ரிசல்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் நீங்க நான் டெலிகபிள் query குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டா ரோ லிமிட் அப்ளை ஆகும். ஸோ 500 அப்டின்னா, உங்களோட லிஸ்ட்ல உள்ள டாப் 500 ரெக்கார்ட்ஸ்ல மட்டும் அது அப்ளை அதோட ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இல்ல உங்களோட டேட்டா ரோ லிமிட் 2000ன்னா, டாப் 2000 ரெக்கார்ட்ஸ்ல மட்டும் அந்த ஃபங்ஷன் அப்ளை ஆயி நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க டெலிகபிள் query இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரு குட்டி ட்ராபேக் இருக்கு. ஸோ சர்ச் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, நீங்க டைட்டில்ல சர்ச் பண்றீங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த என்டயர் டைட்டில் செக் பண்ணி, அந்த வேர்ட் எங்க வந்தாலுமே உங்களுக்கு அந்த ரிசல்ட்ட ரிட்டர்ன் பண்ணும். ஆனா, இப்ப நீங்க ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்றனால, அந்த டைட்டில் காலம்ல ஸ்டார்ட்டிங்ல அந்த வேர்ட் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் வித்ல ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ நீங்க கிளாரிட்டியா யூசர்ஸ்க்கு குடுக்குறதுக்கு உங்களோட சர்ச்சோட ஹிண்ட் டெக்ஸ்ட்ட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஹிண்ட் டெக்ஸ்ட்ல சர்ச் அப்டின்ட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? இத போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஹிண்ட் டெக்ஸ்ட் அப்டின்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இப்ப நமக்கு சர்ச் அப்டின்னு இருக்கு. நம்ம இத சேஞ்ச் பண்ணி சர்ச் வித் ஸ்டார்ட்டிங் கீவர்ட் அப்டின்னு குடுக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்க யூசர்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே இப்டி சர்ச் பண்ணோம் அப்டின்னா தான் நமக்கு கிடைக்கும் அப்டின்ட்டு. இந்த மாரி நீங்க ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஸ்டார்ட்ஸ் வித் இன்னொரு காலம்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க நமக்கு ஏஜென்ட் இருக்கு. ஸோ ஏஜென்ட் மூலமாவும் சர்ச் பண்ணலாம். சப்போஸ் ரமேஷ் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்டின்ட்டு நம்ம செக் பண்ணா, நம்ம ரமேஷ்ன்னு சர்ச் பண்ணா அதெல்லாம் கூட நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்ஷன அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, இங்க நம்ம ஆர் அப்படின்னு குடுத்துட்டு, இத பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க இந்த டைட்டில் காலம் அப்படின்றதுக்கு பதிலா, அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அப்படின்ற காலம் நம்ம சூஸ் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் குடுத்தாச்சு. அண்ட் அது ஒரு பெர்சன் ஆர் குரூப் டைப் ஆஃப் காலம். அதுல நம்ம எந்த ப்ராப்பர்ட்டில சர்ச் பண்ணணும்னு இப்ப குடுக்கணும். ஸோ டாட் குடுத்தீங்கன்னா, நீங்க இமெயில் சர்ச் பண்ண போறீங்களா? டிஸ்ப்ளே நேம் சர்ச் பண்ண போறீங்களா? இந்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு டிஸ்ப்ளே நேம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப மறுபடி ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துறலாம். ஸோ நம்ம 2 ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நடுவுல ஆர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க சர்ச் டெக்ஸ்ட்ல குடுக்குற வேர்ட் டைட்டில் காலம்ல இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் காலம்ல இருந்தாலும் சரி, நம்ம குடுக்குற சர்ச் கீவேர்டோட ஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் ஆகும். நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு பெர்ல் அப்படின்னு குடுப்போம். ஸோ பெர்ல் அப்படின்னு குடுத்ததுக்கப்புறம், இந்த நேம் ஸ்டார்ட் ஆகுற எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. சப்போஸ் நம்ம சுரேஷ் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, சுரேஷ்ன்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். சுரேஷ் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளோ, அது எல்லாமே நமக்கு இந்த கேலரியில டிஸ்ப்ளே ஆகுது. இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல அப்படியே நம்ம கிளியர் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிட்டு, இப்ப நீங்க இந்த கிளியர் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிரைட்டீரியா எல்லாமே கிளியர் ஆயிட்டு, எல்லா டேட்டாவும் இதுல டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது மாரி நம்ம சர்ச் ஃபங்ஷனாலிட்டியே ஃபில்டர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் காம்போ மூலமா அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு டெலிகபிளா இருக்கும். ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னா, கம்ப்ளீட்டா என்டயரா அது அந்த மொத்த சென்டென்ஸ்லயும் சர்ச் பண்ணாது. அதுல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கேத்த மாரி அது ரிட்டர்ன் பண்ணும். இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டி குடுக்குறதுக்கு, இந்த டெக்ஸ்ட் இன்புட்டோட ஹிண்ட் டெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சர்ச் வித் ஸ்டார்ட்டிங் கீவர்ட், ப்ராப்பர்ட்டி நேம் ஆர் ஏஜென்ட் அப்டின்ட்டு. ஸோ அத பொறுத்து அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த டாப் செக்ஷன்ல கிரியேட் பண்ணியிருக்க ஃபில்டர்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லொகேஷன். ஸோ இதுக்காக நம்ம ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராப் டவுன் எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்னு வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ப்ராப்பர்ட்டீஸ்லாம் மட்டும் நான் இப்ப சொல்றேன். ஸோ இந்த ட்ராப் டவுனோட அலோவ் எம்ப்டி செலக்ஷன் ப்ராப்பர்ட்டி நான் ட்ரூன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏன் ட்ரூன்னு செட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ட்ராப் டவுன் பிளாங்க் ஆகும். ஸோ இந்த ட்ராப் டவுன்ல பிளாங்க் வேல்யூ செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம குடுக்குறதுக்கு தான் அலோவ் எம்ப்டி செலக்ஷன் ட்ரூ அப்படின்னு குடுத்துருக்கோம். அவ்வளதான். ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம அந்த லொகேஷன் காலம்ல உள்ள டிஃபரெண்ட் சாய்ஸஸ இங்க டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ இப்ப நம்ம இத வச்சு எப்படி ஃபில்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, நம்ம ஆல்ரெடி இங்க ஸ்டார்ட்ஸ் வித் ஆர் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்ட்டு 2 ஃபங்ஷன் குடுத்துருக்கோம். ஸோ இத ஒரு செட்டா ஆக்குறதுக்கு, நம்ம இதுக்கு ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பேரெந்தசிஸ் குடுத்துறலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்ப இந்த லொகேஷனுக்கான ஃபில்டர் அப்ளை பண்ண போறோம். அதுக்கு ஒரு லாஜிக்கல் ஆண்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க ஆண்ட் குடுத்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க குடுக்க போற கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சுன்னா, அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். நம்ம இப்ப செக் பண்ண போற காலம் நம்மளோட லொகேஷன் காலம். ஸோ இங்க நம்ம லொகேஷன் டாட் வேல்யூ ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு, இந்த ட்ராப் டவுனோட நேம் காப்பி பண்ணிக்கோங்க. ட்ராப் டவுன் அண்டர்ஸ்கோர் லொகேஷன்.
அண்ட் இப்போ இங்க வந்துட்டு அதோட நேம் டாட் செலக்டட் டாட் வேல்யூ. ஸோ நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல உள்ள லொகேஷன் காலம்ல நம்ம இந்த ட்ராப் டவுன்ல சூஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ எந்தெந்த ரெக்கார்ட்லலாம் இருக்கோ, அந்தந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இப்ப நமக்கு ஃபில்டர் ஆகும். ஸோ இப்ப நம்ம குடுத்திருக்க கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்ன்னு சூஸ் பண்ணியிருக்கனால, தஞ்சாவூர்ல உள்ள எல்லா ரெக்கார்டும் உங்களுக்கு ஃபில்டரா இங்க தெரியுது. சப்போஸ் நீங்க சேலம்ல ஏதாச்சும் லேண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, சேலம்ல சூஸ் பண்ணீங்கன்னா, சேலம்ல உள்ள எல்லா லொகேஷன்ஸும் உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ, இப்ப இந்த ட்ராப் டவுனோட ஃபில்டர் நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதுல நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இங்க நீங்க ஒரு ஆர் கண்டிஷன் எழுதணும். ஆர் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த ட்ராப் டவுன் டாட் செலக்டட் வேல்யூ அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப நம்ம என்ன குடுக்க போறோம்? ட்ராப் டவுன் லொகேஷன் டாட் செலக்டட் டாட் வேல்யூ ஈக்குவல் டூ பிளாங்க் அப்படின்னு குடுக்க போறோம். ஸோ, இந்த கம்ப்ளீட் செட்ட நம்ம ஒரு ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பேரென்தீசிஸ்ல என்குளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இது ஒரு செட் லொகேஷனுக்கான ஒரு செட். ஸோ இத குடுத்துட்டு, நம்ம இப்போ ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துரலாம். பேசிக்கா என்ன நடக்குதுன்னா, நீங்க அந்த லொகேஷன் ட்ராப் டவுன்ல ஏதாவது ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ப்ராப்பரா அந்த வேல்யூ லொகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் ஆயி தெரியும். இப்ப நீங்க இந்த ஆர் கண்டிஷனே குடுக்காம, உங்க ட்ராப் டவுன் பிளாங்க் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் ரிட்டர்ன் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ட்ராப் டவுன் லொகேஷன் டாட் செலக்டட் டாட் வேல்யூ ஈக்குவல் டூ பிளாங்க் குடுக்கறனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு இது ட்ரூன்னு வரும். ஸோ, அதனால உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷனும் இல்லாம, எல்லா லொகேஷன்ல உள்ள ரெக்கார்ட்ஸும் ரிட்டர்ன் ஆகும். இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைன்னு குடுப்போம். மதுரையில உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் வருது. இது எல்லாமே நமக்கு டெலிகபிள் தான். உங்களுக்கு அந்த ஃபார்முலால எந்த டெலிகேஷன் வார்னிங், எல்லோ ஸ்க்விக்லி லைன், எல்லோ ட்ரையாங்கிள் எதுவுமே தெரியல. இது எல்லாமே டெலிகபிளான குவெரீஸ் தான். ஸோ, இதுக்கேத்த மாரி நம்ம லொகேஷன்ஸ் ஃபில்டர் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எப்படி சப் லொகேஷன் வச்சு ஃபில்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ சப் லொகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி கேஸ்கேடிங் ட்ராப் டவுன் ஃபங்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலா இதுதான். இத நம்ம ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம். இப்ப வேணா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லொகேஷன்ஸ் மூலமா ரெக்கார்ட்ஸ ஃபில்டர் பண்ணி, அதுல உள்ள டிஸ்டிங்க்ட்டான சப் லொகேஷன் வேல்யூஸ் எடுத்துட்டு வரோம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சப் லொகேஷனுக்கு எப்படி ஃபில்டர் அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட கேலரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அதே ஃபார்முலா தான் ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்டர் குடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லொகேஷன் அப்படின்றதுக்கு பதிலா நான் சப் லொகேஷன் அப்படின்னு குடுக்க போறேன். அண்ட் இந்த ட்ராப் டவுனுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்ப செக் பண்றது நம்மளோட சப் லொகேஷன் ட்ராப் டவுன்ல. ஸோ சப் லொகேஷன் அண்ட் இதுலயுமே நம்ம சப் லொகேஷன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்ப இதுதான் நம்மளோட நியூ ஃபார்முலா. இப்ப என்னலாம் சப் லொகேஷன் சூஸ் பண்றோமோ, அந்த ஃபில்டருமே அப்ளை ஆகும். இங்கேயுமே நீங்க அந்த ஆர் கண்டிஷன் குடுக்கணும். ஸோ இப்ப நீங்க உங்களோட சப் லொகேஷன் ட்ராப் டவுன்ல எந்த வேல்யூமே சூஸ் பண்ணலனாலுமே, உங்களோட டேட்டா சோர்ஸ்லேருந்து எல்லா சப் லொகேஷன்ஸ சேர்ந்த ரெக்கார்ட்ஸும் ரிட்டர்ன் ஆகுறதுக்காக தான் இந்த ஆர் கண்டிஷன் நம்ம எழுதுறோம். இப்ப நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்ப நான் சேலம் சூஸ் பண்றேன். அண்ட் சேலம்ல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் இப்ப நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருச்சு. அண்ட் இங்க எனக்கு ஹஸ்தம்பட்டியில ஒரு லேண்ட் வாங்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஹஸ்தம்பட்டி சூஸ் பண்ணிக்கலாம். இத சூஸ் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, சேலம், ஹஸ்தம்பட்டி ப்ராப்பரா 2 ஃபில்டரும் அப்ளை ஆயிடுச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 74 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஏஜென்ட்ட பேசிட்டு இருந்தோம். ஆனா ப்ராப்பர்ட்டி நேம் மறந்துட்டோம் அப்டின்னா, அந்த ஏஜென்ட் நேம் வச்சு கூட நம்ம சர்ச் பண்ணலாம். சப்போஸ் நம்ம அருண் அப்டின்ற ஏஜென்ட்ட தான் இத பத்தி பேசிட்டு இருந்தோம்னா, நம்ம அருண்னு சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணோனே எந்தெந்த ப்ராப்பர்ட்டிக்குலாம் அருண் ரெஸ்பான்சிபிளோ, அதெல்லாம் மட்டும் நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. மேபி நம்ம இந்த ஸ்ரீநகர் சஃபயர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பத்தி பேசியிருக்கலாம். அதோட நேம் பார்த்தோன்னா, ஓ! இதானே பார்த்தோம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரலாம். ஸோ இது மாரி நம்ம ஃபில்டர், சர்ச் இது எல்லாமே ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணா, ரொம்பவே ஈஸியா நமக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ நம்ம கண்டுபிடிச்சு வொர்க் பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட ப்ராப்பர்ட்டி டைப் அப்ளை பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டி டைப் ஒரு ரேடியோ பட்டன் கண்ட்ரோல். இது நம்மளோட ப்ராப்பர்ட்டி டைப்ல உள்ள டிஃபரெண்ட் சாய்ஸஸ் டிஸ்ப்ளே பண்ணுது. இதோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுவுமே நம்ம ஸ்டார்ட்டிங்லயே டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்னு. இந்த ரேடியோ பட்டனையுமே இப்ப நம்மளோட ஃபில்டர்ல ஆட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட கேலரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத அப்ளை பண்றதுக்கு மறுபடியும் ஒரு ஆம்பர்சாண்ட் அண்ட் லாஜிக் குடுத்துட்டு அண்ட் இப்ப நம்ம செக் பண்ண போறது நம்மளோட ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்ற காலம்ல ஸோ ப்ராப்பர்ட்டி டைப் டாட் வேல்யூ ஈக்குவல் டூ ரேடியோ அண்டர்ஸ்கோர் ப்ராப்பர்ட்டி டைப் டாட் செலக்டட் டாட் வேல்யூ அவ்வளோதான். இத குடுத்துறணும். இதுலயுமே நம்ம அதே இது ரிப்பீட் பண்ணணும். சப்போஸ் இது பிளாங்க்கா இருந்துச்சுன்னா, எல்லா ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் இருக்கிற வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்றதுக்கு. ஸோ ஆர் குடுத்துட்டு, இது மாரி குடுத்துருங்க. ஈக்குவல் டூ பிளாங்க். அவ்வளோதான். ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி டைப்புமே இப்ப நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இந்த எக்ஸாம்பிள்க்கு நான் நம்மளோட சர்ச் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சேலம்ல ஹஸ்தம்பட்டியில உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. சப்போஸ் நான் வந்துட்டு ஒரு பிளாட் தான் பார்க்குறேன். அபார்ட்மெண்ட், இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்லாம் வேண்டாம் அப்டின்னா, நான் பிளாட் அப்டின்ற ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன பார்த்தீங்கன்னா, ஹஸ்தம்பட்டில என்னென்ன பிளாட்லாம் அவைலபிளா இருக்கோ, அதெல்லாம் நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 19 பிளாட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இது மாரி நீங்க ரேடியோ பட்டன் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணியுமே ஃபில்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கொயர் ஃபீட்கான ஃபில்டர்ஸ். இதுக்கு நமக்கு 2 டெக்ஸ்ட் இன்புட் குடுத்திருக்கு. ஒண்ணு மின், இன்னொன்னு மேக்ஸ். ஸோ இத எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க இதோட நேம்ஸ் பார்த்துக்கோங்க. இதோட பேரு டெக்ஸ்ட் இன்புட் அண்டர்ஸ்கோர் மின். இந்த டெக்ஸ்ட் இன்புட்டோட பேரு டெக்ஸ்ட் இன்புட் அண்டர்ஸ்கோர் மேக்ஸ். மறுபடி நம்மளோட கேலரி போய்க்கலாம். அண்ட் இந்த டைம் நம்ம மறுபடி 2 ஆம்பர்சண்ட் குடுக்க போறோம். ஆண்ட் லாஜிக் எழுதுறோம். எழுதிட்டு ஓப்பனிங் அண்ட் குளோசிங் பேரன்தீசிஸ் குடுத்துறலாம். ஸ்கொயர் ஃபீட்டோட மினிமம் லிமிட்கான கண்டிஷன்ஸ் குடுக்க போறோம். ஸ்கொயர் ஃபீட் அப்டின்ட்டு நமக்கு ஒரு காலம் இருக்கு. இதுல அந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் நமக்கு குடுத்திருக்கு. நம்ம இந்த மின், மேக்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம அந்த ஸ்கொயர் ஃபீட் காலம் சூஸ் பண்ணிட்டு, ஸோ நம்ம இப்ப மினிமம் வேல்யூ இருக்க போதுன்னா, இது அத விட கிரேட்டரா இருக்கணும். ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ இங்க நம்ம டெக்ஸ்ட் இன்புட் மின் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுப்போம். இது டெக்ஸ்ட் டைப் டேட்டா. இது ஆக்சுவலி ஒரு நம்பர் ஃபீல்ட். ஸோ நம்ம இது ஒரு வேல்யூவா சேஞ்ச் பண்ண போறோம். வேல்யூன்னு குடுத்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ஒரு நம்பரா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ நம்பரா கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்றோம்னா, நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்கொயர் ஃபீட் காலம்ல எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இந்த மினிமம் வேல்யூவோட ஜாஸ்தியா இருக்கோ, அதெல்லாம் நமக்கு ஃபில்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம இங்க குடுத்துருக்கோம். ஸோ இங்கேயுமே நம்ம அது பிளாங்க்கா இருக்கிறதுக்கான ஒரு கண்டிஷன் எழுதணும். இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. வேல்யூ ஆஃப் டெக்ஸ்ட் இன்புட் டாட் டெக்ஸ்ட்ட அண்ட் இங்க நீங்க ஆர் அப்படின்னு குடுத்துட்டு, இத பேஸ்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டூ பிளாங்க் அப்படின்னு குடுத்துருங்க. சப்போஸ் நீங்க மினிமம் வேல்யூ எதுவுமே மென்ஷன் பண்ணலனாலுமே, எல்லா ஸ்கொயர் ஃபீட் உள்ள டேட்டாவும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போதைக்கு சேலம்ல, ஹஸ்தம்பட்டில பிளாட் டைப்ல உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் நமக்கு தெரியுது. சப்போஸ் நமக்கு 1800 தான் நம்ம மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம 1800ன்னு குடுக்கலாம். நமக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா, 1800க்கு மேல உள்ள எல்லா பிளாட்டோட டீட்டெயில்ஸும் இங்க நமக்கு இருக்கு. சப்போஸ் நம்ம 2300ன்னு குடுக்கலாம். ஸோ 2300க்கு மேல உள்ள எல்லா பிளாட்ஸோட இன்ஃபர்மேஷன் இப்ப நமக்கு ஃபில்டர் ஆயிருக்கு. இது மாரி நம்ம மின் அண்ட் மேக்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸோடது கான்ஃபிகர் பண்றது ரொம்பவே ஈஸி தான். இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஆண்ட் லாஜிக் ஆம்பர்சண்ட் ஆம்பர்சண்ட் குடுத்துட்டு அத பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூக்கு பதிலா லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டூ குடுப்போம். ஏன்னா நம்ம இப்ப மேக்ஸ் வேல்யூ செக் பண்ண போறோம். ஸோ ஸ்கொயர் ஃபீட் காலம்ல உள்ள வேல்யூ நம்மளோட டெக்ஸ்ட் இன்புட் மேக்ஸ்ல உள்ள வேல்யூவோட கம்மியா இருக்கணும். இல்லன்னா ஈக்குவலா இருக்கணும். ஸோ இங்க நம்ம இத வந்துட்டு மேக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயுமே நம்ம இத மேக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட அப்டேட்டட் ஃபார்முலா. ஸ்கொயர் ஃபீட் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்மளோட இங்க குடுக்குற வேல்யூ. ஆர் அது பிளாங்க்கா இருந்துச்சுன்னா, எல்லா ஸ்கொயர் ஃபீட் உள்ள வேல்யூஸுமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 2400 கிட்டலாம் கூட உங்களுக்கு டேட்டா இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், மினிமம் 1800 மேக்ஸிமம் 2200 அதான் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்டின்னா, நம்ம அத குடுக்கலாம். ஸோ அந்த ரேஞ்ச்ல என்னலாம் பிளாட் இருக்கோ, அது எல்லாமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் நீங்க மேக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு பிரச்சனை இல்ல. 1800க்கு மேல என்னலாம் பிளாட் இருக்கோ, எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்க சப்போஸ் மின் குடுக்கல, மேக்ஸ் தான் செட் பண்றீங்க. மேக்ஸிமம் எனக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல நான் பார்க்குறேன் அப்டின்னா, அதுக்கு கீழ என்னென்ன பிளாட்ஸ் இருக்கோ, அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நம்ம பார்த்தா, நம்ம மின் வந்துட்டு 1000 அப்படின்னு செட் பண்ணிட்டு, மேக்ஸ் வந்து 2400 அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப நம்ம இதுல சர்ச்சுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல நம்ம பிரைம் குரூப் ஆஃப் ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் சர்ச் பண்றோம் அப்படின்னா, நம்ம இங்க பிரைம்ன்னு சர்ச் பண்ணலாம். அண்ட் அதுல உள்ள ப்ராப்பர்ட்டீஸ் அகைன் நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். இப்போதைக்கு நம்ம சர்ச் மாரியான ஒரு ஃபங்ஷனாலிட்டி ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேர்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சுன்னா, அந்த ரிசல்ட் எல்லாம் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. பட் ஆக்சுவலான சர்ச் கைண்ட் ஆஃப் ஃபங்ஷனாலிட்டி எல்லா காலம்லயும் அப்ளை பண்ணி, அதுல உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி, அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டெலிகபிள் query யூஸ் பண்றப்போ, கம்ப்ளீட் டேட்டா செட்ல நம்மளோட queries-லாம் அப்ளை ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆனா நான் டெலிகபிள் query யூஸ் பண்றப்போ, டேட்டா ரோ லிமிட் எவ்வளவோ, அவ்ளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ல மட்டும் தான் நம்மளோட ஃபங்ஷன்ஸ் அப்ளை ஆயி, அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி ஆப்ஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது,
எப்பவுமே யூசர்ஸ்க்கு ரொம்பவே நல்ல நல்ல ஃபில்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ இங்க நம்ம நெறைய ஃபில்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். லொகேஷன், சப் லொகேஷன், ப்ராப்பர்ட்டி டைப். ஸோ இது மாரிலாம் அவங்க ஃபில்டர் பண்ணிட்டு வரப்போ, அவங்களுக்கு இனிஷியலா இருக்கக்கூடிய லார்ஜ் டேட்டா செட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். அப்படி கம்மியாயிட்டே வரப்போ, எப்ப அந்த டேட்டா செட் அதாவது இந்த கேலரியில உள்ள டேட்டா, நம்ம டேட்டா லிமிட்ட விட கம்மியா இருக்கோ, அப்ப மட்டும் நம்ம அவங்களுக்கு சர்ச் கேப்பபிலிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நீங்க பல ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டே வரீங்க. அப்ளை பண்ணிட்டு வரப்போ, சப்போஸ் உங்களோட கேலரியில உள்ள நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 500க்கும் கீழ வந்துருச்சுன்னு வைங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எந்த குவெரி வேணா யூஸ் பண்ணலாம். டெலிகபிள் குவெரி யூஸ் பண்ணலாம். நான் டெலிகபிள் குவெரி யூஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நீங்க நான் டெலிகபிள் யூஸ் பண்ணாலும் அது அதே 500ல போய் அப்ளை ஆக போகுது. ஸோ இந்த மாரி இன்ஸ்டன்ஸ்ல நீங்க எந்த வகையான குவெரீஸ் வேணா யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸ்டெப் 1 நல்ல நல்ல ஃபில்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. ஸ்டெப் 2 எப்ப உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டெலிகேஷன் லிமிட்க்கு கீழ வருதோ, அப்ப உங்களுக்கு அந்த சர்ச் பங்ஷனாலிட்டி ப்ரொவைட் பண்ணுங்க. இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேக் ஒண்ணு பார்த்தேன். ஸோ இதோட கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் பவர் ஆப்ஸ் கான்டென்ட் கிரியேட்டர் ரெசா துரானி. அவரு ஒரு வீடியோல ஒரு ஹேக் யூஸ் பண்ணியிருந்தாரு. அத யூஸ் பண்ணி தான் இந்த பங்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆப் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஆன் ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டி போய்க்கோங்க. அதாவது ஆப் இனிஷியலா லோட் ஆகும்போது இது ரன் ஆகும். ஸோ இங்க நம்ம ஒரு குளோபல் வேரியபிள் செட் பண்ண போறோம். என்ன குளோபல் வேரியபிள் செட் பண்ண போறோம்னா, நம்மளோட டெலிகேஷன் லிமிட் எவ்ளோ இந்த ஆப்க்கு நீங்க செட் பண்ணியிருக்கீங்களோ, அத நம்ம செட் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம செட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு var டெலிகேஷன் லிமிட் அப்படின்னு குடுத்துட்டு நம்ம 500ன்னு குடுக்கலாம். ஸோ சப்போஸ் 500 தான் நம்மளோட டெலிகேஷன் லிமிட்னா அத குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட்டிங்லயே டெலிகேஷன் லிமிட் 500ன்னு இந்த வேரியபிள்ல செட் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்லைடர் கண்ட்ரோல் ஆட் பண்ண போறோம். So, இந்த மொத்த ஃபங்ஷனாலிட்டிக்கும் கீயே இந்த ஸ்லைடர் கண்ட்ரோல் தான். இந்த ஸ்லைடர் கண்ட்ரோல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட பேக் எண்ட் ஃபங்ஷனாலிட்டிக்கு தான். யூசர்ஸ் கண்ணுக்கு இது தெரியாது. ஸோ நம்ம இத ஹைட் பண்ணிருவோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்லைடர் ஃபங்ஷனாலிட்டியோட மேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது மேக்ஸிமம் இந்த ஸ்லைடர்ல நம்ம எவ்வளோ வேல்யூ செட் பண்ண முடியும்னு நம்ம இங்க குடுக்கலாம். இது நம்ம என்ன குடுக்க போறோம்னா, நம்மளோட டெலிகேஷன் லிமிட். நம்ம செட் பண்ணியிருக்கிற அந்த குளோபல் வேரியபிள இங்க குடுத்துக்கலாம். var டெலிகேஷன் லிமிட்ன்ட்டு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டிஃபால்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டில நம்ம கேலரியில எவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண போறோம். கவுண்ட் பண்றதுக்கு நம்ம கவுண்ட் ரோஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ நீங்க கவுண்ட் ரோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, எவ்ளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு இந்த கேலரியில நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கேலரி நேம் குடுப்போம். கேலரி 1 டாட் ஆல் ஐட்டம்ஸ். ஸோ கேலரியில உள்ள எல்லா ஐட்டமும் பாஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்றோம். அண்ட் இதுல நமக்கு எவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கோ அது ரிட்டர்ன் ஆகும். அதுதான் இந்த ஸ்லைடரோட டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போற விஷயம், இந்த கேலரியில இருக்கிற அந்த ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்ஷன்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஏன்னா அதுக்கு தான் நம்ம இப்ப நியூ ஃபங்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் செட் ஸ்டார்ட்ஸ் வித்லேருந்து இந்த ஆம்பர்சண்ட் வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஃபில்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை ஆயிருக்கு. சர்ச் எதுவுமே அப்ளை ஆகல. நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ரீசெட் குடுத்துறலாம். நம்மளோட கம்ப்ளீட் டேட்டா செட்டிங் இருக்கு. கேலரி ஐட்டம்ஸ் கவுண்டும் 100ன்னு இருக்கு. இந்த ஸ்லைடர் கண்ட்ரோலோட மேக்ஸ் வேல்யூ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 100ன்னு இருக்கு. பட் ஆக்சுவலி அது 500ன்னு இருக்கணும். ஏன்னா, அதுதான் நம்ம செட் பண்ணியிருக்கிற மேக்ஸிமம் டெலிகேஷன் லிமிட். ஸோ அது வொர்க் ஆகாததுக்கு காரணம், நம்ம ஆப் ஆப்ஜெக்ட்ல ஆன் ஸ்டார்ட்ல இத செட் பண்ணாலுமே நம்ம அத ரன் பண்ணல. ஸோ அத கிளிக் பண்ணிட்டு ரன் ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு குடுங்க. மேனுவலா நீங்க இந்த மாரி ஆப் எடிட் பண்றப்போ ரன் ஆன் ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, அது இங்கேயே ரன் ஆயிடும். யூசுவலா நீங்க ஆப் ப்ளே பண்றப்போ, ஆட்டோமேட்டிக்கா இதுவே ஸ்டார்ட்டிங்ல ரன் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நம்ம ரன் ஆன் ஸ்டார்ட் குடுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் லிமிட் 500ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா 100ன்னு இருக்கு. அண்ட் இங்க நம்மளோட கேலரியில கரண்ட்டா ஐட்டம்ஸ் கவுண்ட் 100ன்னு இருக்கு. இங்கேயுமே 100ன்னு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதோட சேஞ்சஸ் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே போகலாம். எப்போ இந்த கேலரி ஐட்டம்ஸ் கவுண்ட் 200ன்னு மாறுதோ, அப்ப இந்த ஸ்லைடருமே மாறுறது நமக்கு தெரியும். ஸோ 200ன்னு வந்துருச்சு. இந்த ஸ்லைடரும் பார்த்தீங்கன்னா 200க்கு மூவ் ஆயிருச்சு. ஸோ இது மாரி உங்க கேலரியில எவ்ளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கோ, அவ்ளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்க்கு ஏத்த மாரி இந்த ஸ்லைடரோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம டிஃபால்ட் வேல்யூ இந்த கேலரியில உள்ள ஐட்டம்ஸோட கவுண்ட்டா செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப் டன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எப்பல்லாம் இந்த ஸ்லைடரோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ, அப்பல்லாம் நம்ம ஒரு குளோபல் வேரியபிள் செட் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்லைடர் சூஸ் பண்ணிட்டு, இதோட ஆன் சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி போலாம். ஸோ ஆன் சேஞ்ச் ப்ராப்பர்ட்டில நம்ம ஒரு வேரியபிள் செட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம செட் அப்படிங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். செட் அப்படின்னு குடுத்துட்டு, var டேட்டா கவுண்ட் அப்படின்னு குடுத்துட்டு, செல்ஃப் டாட் வேல்யூ அப்படின்னு குடுக்கலாம். செல்ஃப் ஏன்னா, ஆல்ரெடி நம்ம கேலரியில உள்ள ஐட்டம்ஸோட கவுண்ட் தான் இந்த ஸ்லைடர்ல செட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்லைடர்லேருந்து நம்ம அந்த வேல்யூ எடுத்துக்கலாம்.
செல்ஃப் டாட் வேல்யூ. அதோட நம்ம இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு டெலிகேஷன் லிமிட்டுக்கான ஒரு வேரியபிள். இன்னொன்னு கேலரில எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கோ, அதுக்கேத்த மாரி இந்த ஸ்லைடர் மூவ் ஆயி, இந்த ஸ்லைடரோட வேல்யூ பொறுத்து நம்ம ஒரு வேரியபிள் செட் பண்றோம். அதுதான் விஏஆர் டேட்டா கவுண்ட். இந்த 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போறோம் நம்ம இப்ப சர்ச் கான்ஃபிகர் பண்றதுக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்லைடர் நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஏன்னா யூசர்ஸ்க்கு தெரிய வேண்டாம். ஸோ நம்ம இந்த விசிபிள் ப்ராப்பர்ட்டிய ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி போலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட்ஸ் வித்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃபில்டர்ஸ்க்காக மட்டுமே உள்ள ஃபார்முலாஸ் இதெல்லாம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இதுல சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம செக் பண்ண போற கண்டிஷன் என்னன்னா, நம்மளோட டேட்டா கவுண்ட் அதாவது இந்த கேலரியில இருக்கிற நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம டெலிகேஷன் லிமிட்ட விட கம்மியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் குடுக்க போறோம். இந்த ஃபில்டருக்கு முன்னாடி நம்ம அந்த இஃப் கண்டிஷன குடுக்கலாம். ஸோ இஃப் அப்படின்னு போட்டுட்டு, கமா போட்டு அதுக்கு முன்னாடி விஏஆர் டேட்டா கவுண்ட் லெஸ்ஸர் தேன் விஏஆர் டெலிகேஷன் லிமிட் அப்படின்னு குடுப்போம். ஸோ கேலரியில உள்ள நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டெலிகேஷன் லிமிட்டோட கம்மியா இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறோம். செக் பண்ணிட்டு அதோட நம்ம இந்த ஃபங்ஷன க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட சர்ச் டைப் ஆஃப் ஃபங்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அண்ட் அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆப்பரேட்டர் இன். இன் அப்படின்றது பவர் ஆப்ஸ் ஷேர் பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் டெலிகபிள் தான். ஆனா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்ப எனிவே உங்க கேலரியில உள்ள நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டெலிகேஷன் லிமிட்டோட கம்மியா தான் இருக்கு. ஸோ நீங்க எந்த குவெரீஸ் வேணா அதுல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் ஃபங்ஷன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா செட்ட நம்ம இன்னொரு ஃபில்டர் ஃபங்ஷனுக்கு அனுப்ப போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஃபில்டர் ஃபங்ஷன் முன்னாடி ஒரு ஓப்பனிங் பேரென்தீசிஸ் குடுங்க. குடுத்துட்டு, அதுக்கு முன்னாடி ஃபில்டர் அப்படின்றத குடுத்துட்டு, இத கழிச்சு நம்மளோட கண்டிஷன்ஸ் நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் என்னன்னா, நம்மளோட சர்ச் டெக்ஸ்ட் இன்புட்ல உள்ள டெக்ஸ்ட் நம்ம டைட்டில் காலம்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு, டெக்ஸ்ட் இன்புட் அண்டர்ஸ்கோர் சர்ச் டாட் டெக்ஸ்ட் இன் அப்படின்னு குடுக்க போறோம். ஸோ டைட்டில்ல இது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். அத குடுத்துட்டு நம்ம டைட்டில்ன்னு குடுத்துட்டு, அதோட இத க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லிமிட் அப்ளை ஆச்சு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, நம்மளால நம்மளோட டைட்டில் காலம்லயுமே சர்ச் பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம இந்த சர்ச் டெக்ஸ்ட் இன்புட் வச்சு டைட்டில் காலம்ல சர்ச் பண்ற மாரி, வேற என்னென்ன காலம்ஸ்லலாம் நம்ம சர்ச் பண்ணணுமோ, அது எல்லாமே நம்ம ஆர் குடுத்து ஆட் பண்ணிடலாம். ஸோ, இப்ப நம்ம இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்க ஆர் அப்படின்னு குடுத்துட்டு, அத எந்த காலம்ல சர்ச் பண்ணணுமோ அத குடுங்க. இதுல எந்த காலம்ல இருந்தாலுமே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ, நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ண போறது லொகேஷன் அப்படின்ற காலம்ல அத குடுத்துறலாம். மறுபடியும் குடுத்துட்டு, பேஸ்ட் பண்ணிட்டு, சப் லொகேஷன் காலம்லயும் செக் பண்ணலாம். ஸோ, சப் லொகேஷன் டாட் வேல்யூன்னு குடுத்துறலாம். நெக்ஸ்ட் குடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு, நம்மளோட ஏஜென்ட்டோட நேம்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் டாட் டிஸ்ப்ளே நேம் அவ்வளோதான். ஸோ இத நம்ம குடுத்துட்டா, இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல நம்ம சர்ச் பண்ற வேர்ட், இந்த காலம் எதுல இருந்தாலுமே சரி, அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம எழுதியிருக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்ப இந்த கண்டிஷன் வொர்க் ஆகல. அதாவது இந்த கேலரியில உள்ள நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டெலிகேஷன் லிமிட்டோட கம்மியா இல்ல. ஈக்குவலாவோ, அதிகமாவோ இருந்துச்சுன்னா, அப்ப என்ன நடக்கணும்னு நம்ம இப்ப எழுதப் போறோம். நம்ம இந்த ஃபில்டர அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நம்ம இனிஷியலா செட் பண்ண ஃபில்டர். அததான் நம்ம இந்த எல்ஸ் அப்படின்றதுல ஆட் பண்ண போறோம். ஸோ இஃப்போட 3 பாராமீட்டர்ல அத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்ல உள்ள இந்த ஃபில்டர் குவெரி கம்ப்ளீட்டான ஒரு டெலிகபிள் குவெரி. ஸோ எப்போ உங்க கேலரியில உள்ள நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டெலிகேஷன் லிமிட்க்கு மேல இருக்கோ, உங்களுக்கு ஒரு டெலிகபிள் குவெரி தான் அப்ளை ஆகும். அதாவது நம்ம யூசர்ஸ்க்கு சர்ச் ஃபங்ஷனாலிட்டி புரொவைட் பண்ண போறது கிடையாது. சப்போஸ் நம்ம சர்ச் ஃபங்ஷனாலிட்டி புரொவைட் பண்றோம் அப்டின்னா, அந்த டைம்ல நமக்கு இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் அப்ளை ஆகும். அதாவது ஃபில்டர்ஸும் அப்ளை ஆகும், சர்ச்சும் அப்ளை ஆகும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சர்ச் ஐகானையும், இந்த சர்ச் டெக்ஸ்ட் இன்புட்டையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிட்டு இது 2த்துக்கும் சேமா ஒரு விசிபிள் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணலாம். ஸோ விசிபிள் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி போய்க்கோங்க. இங்க நம்ம என்ன செட் பண்ண போறோம் அப்டின்னா, நம்மளோட டேட்டா கவுண்ட் அதாவது கேலரியில உள்ள நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டெலிகேஷன் லிமிட்டோட கம்மியா இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அப்படி கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த டைம்ல மட்டும் தான் நம்ம யூசர்ஸ்க்கு சர்ச் ஃபங்ஷனாலிட்டி புரொவைட் பண்ண போறோம். இப்ப நம்ம ஆப் ப்ளே பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பாட்டம்ல கேலரி ஐட்டம்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, 500ன்னு குடுத்திருக்கு. ஸோ ஏன் நமக்கு 100 ஐட்டம்ஸா லோட் ஆகுற மாரி ஒரு பேட்ச் கிடைக்கல அப்படின்னா, நம்மளோட கேலரியோட ஐட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டில இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இன் அப்படின்றது நான் டெலிகபிள். ஸோ டோட்டலா இது ஒரு நான் டெலிகபிள் queryயா தான் நமக்கு ரிசல்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஆனா, நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ எப்பல்லாம் நம்ம கேலரியோட ஐட்டம் கவுண்ட் நம்ம டெலிகேஷன் லிமிட்டோட கம்மியா இருக்கோ, அப்ப நம்ம நெஸ்டட் ஃபில்டர் குவெரீஸ் யூஸ் பண்றோம். ஸோ நெஸ்டட் அப்படின்னா ஒரு ஃபில்டர் குவெரி இன்னொரு ஃபில்டர் குவெரிக்குள்ள நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னர் ஃபில்டர் குவெரி நம்ம ஒரு கம்ப்ளீட் டெலிகபிளான குவெரியா கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் டெலிகபிள் ஃபங்ஷன்ஸ், ஆப்பரேட்டர்ஸ் எதுவுமே நம்ம இதுல யூஸ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட்டு பவர் ஆப்ஸ்ல எப்பவுமே இன்னர் குவெரீஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் அடுத்தடுத்து ஒரு அவுட்டர் குவெரியா எக்ஸிக்யூட் ஆயிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குடுக்குற இந்த ஃபில்டர், அதாவது நம்ம அந்த டாப்ல வச்சிருந்த அந்த ஃபில்டர்ஸ், ட்ராப் டவுன்ஸ், ரேடியோ பட்டன்ஸ் அந்த ஃபில்டர் எல்லாம் அப்ளை ஆகும்போது, உங்களுக்கு ஒரு டெலிகபிள் குவெரியா அப்ளை ஆகும். அண்ட் அத நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட அவுட்டர் ஃபில்டர் குவெரிக்கு பாஸ் பண்றோம். இந்த ஃபில்டர் குவெரில தான் நம்ம இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நான் டெலிகபிள் தான் நமக்கே தெரியும். ஸோ அதனால டெலிகேஷன் லிமிட் எவ்வளோ இருக்கோ, அவ்வளோதுக்கு அப்ளை ஆகும். ஸோ இது பார்ஷியலான ஒரு டெலிகபிள் குவெரியா வொர்க் ஆகும். அண்ட் நம்ம கான்செப்ட்டே அதுதான். ஸோ எப்பல்லாம் அந்த டெலிகேஷன் லிமிட்டோட கம்மியா இருக்கோ, அப்ப மட்டும் தான் நம்ம சர்ச் ஆப்ஷன் குடுக்க போறோம். இல்ல நம்ம கேலரியோட ஐட்டம்ஸ் கவுண்ட் டெலிகேஷன் லிமிட்டுக்கு ஈக்குவலாவோ, ஜாஸ்தியாவோ இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் குடுக்க போறோம். இப்ப சப்போஸ் நம்ம ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஸோ நம்ம வில்லா அப்படின்றத சூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் வில்லா இருக்கோ, அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். இப்பவுமே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அபவ் டெலிகேஷன் லிமிட் தான் இருக்கு. அதனால தான் நமக்கு இன்னுமே அந்த சர்ச் பாக்ஸ் தெரியல. ஸோ வில்லா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அத எந்த ஊர்ல வாங்கலாம்னு நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணலாம். லொகேஷன் போயிட்டு நம்ம தஞ்சாவூர்ல ஒரு வில்லா வாங்கலாம். ஸோ தஞ்சாவூர் குடுத்ததுக்கு அப்புறம் தஞ்சாவூர்ல எந்தெந்த லொகேஷன்லலாம் வில்லா இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, கேலரி ஐட்டம்ஸ் கவுண்ட் 80ன்னு வந்திருக்கு. ஸோ 80 அப்படின்றது லெஸ்ஸர் தேன் 500. 500 தான் இந்த ஆப்ல நம்ம டெலிகேஷன் லிமிட்டா செட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்ட்டா அது இந்த 500க்கு கம்மியா வந்தோனே, சர்ச் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்ப என்ன ஆகும்? இந்த 80 ஐட்டம்ஸ்ல மட்டும் நம்மளோட சர்ச் ஃபங்ஷனாலிட்டி அப்ளை ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க என்ன டைப் ஆஃப் காலம்ல வேணா சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாரி இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டு, உங்களோட கம்மி டேட்டா செட் குடுத்துட்டு. இப்ப நம்ம வில்லா பார்க்குறோம், தஞ்சாவூர்ல பார்க்குறோம். நம்ம ஊர்ல ஐஸ்வர்யா ப்ராப்பர்ட்டீஸ்லாம் ஃபேமஸா இருக்கு. அதுல உள்ள வில்லாலாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணலான்னா, நம்ம ஐஸ்வர்யா அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணீங்கன்னா, ஐஸ்வர்யான்னு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டீஸுமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட ஐடி பாருங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட்டிங்லேருந்து 5000 ஐட்டம்ஸ் எண்ட் முடியிற வரைக்குமே எவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கோ, அவ்வளவும் ஃபில்டர் ஆயி வந்திருக்கு. அதுக்கு காரணம் நம்மளோட இன்னர் ஃபில்டர் குவெரி ஒரு டெலிகபிளான குவெரி. அவுட்டர் குவெரி அப்படின்றது நான் டெலிகபிளான குவெரி. நம்ம இன்னும் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம். ஸோ ஃபில்டர் ஆயி வந்த அந்த ஃபர்ஸ்ட் செட்ல நம்ம சர்ச் பண்றனால ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. அதுல உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்ட்டா கிடைக்கும். இது மாரி நீங்க சர்ச்சுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப சப்போஸ் நான் தஞ்சாவூர் அப்படின்றதுல இருக்கேன். நம்ம சப் லொகேஷன் எதுவுமே இங்க குடுக்கல. ஆனா நம்ம வல்லம்ல பார்க்கலாம் அப்படின்னு சூஸ் பண்றோம். ஸோ நம்ம சர்ச்லயே வல்லம் அப்படின்றத குடுக்கலாம். ஸோ குடுத்தோம்னா வல்லம்ல உள்ள ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நம்ம இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, முன்னாடியே நம்ம ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ணப்போ, இந்த டைட்டில்ல உள்ள ஸ்டார்ட்டிங்ல உள்ளத செக் பண்ணி தான் அது நமக்கு ரிசல்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சு. ஆனா நீங்க இன் யூஸ் பண்றனால, உங்களுக்கு சென்டர்ல இருந்தாலும், லாஸ்ட்ல இருந்தாலும் அதெல்லாம் கூட ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோர்ட் அப்படின்றத சர்ச் பண்ணலாம். கோர்ட் சர்ச் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, கோர்ட் அப்படின்றது இந்த ப்ராப்பர்ட்டி நேம்ஸ்ல மிடில்ல இருக்கு, லாஸ்ட்ல இருக்கு, எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ பேசிக்கா நம்ம ஆப்போட டெலிகேஷன் லிமிட்ட கன்சிடர் பண்றோம். அந்த டெலிகேஷன் லிமிட்டுக்கு கம்மியா நம்ம கேலரில உள்ள நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸோட கவுண்ட் இருந்துச்சுன்னா, அந்த டைம் யூசர்ஸ்க்கு நம்ம சர்ச் ஃபங்ஷனாலிட்டி புரொவைட் பண்றோம். பட் நம்ம இங்க சர்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணல. இன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன் ஆப்பரேட்டருமே நான் டெலிகபிள் தான். ஆனா, நீங்க இத இப்ப யூஸ் பண்றதே டெலிகேஷன் லிமிட்டுக்கு கீழ உள்ள நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ன்றனால, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் சரியா கிடைக்காம போறது கிடையாது. எல்லா டேட்டாவும் ப்ராப்பரா அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நல்ல நல்ல ஃபில்டர்ஸ் குடுங்க உங்க யூசர்ஸ் ஃபில்டர் பண்றதுக்கு. இந்த மாரி டெலிகேஷன் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் ஹைட் பண்ணுங்க, இல்லன்னா புரொவைட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஃபில்டரிங் பார்த்தாச்சு, சர்ச் பார்த்தாச்சு. இதோட நெக்ஸ்ட் கன்டினியூவேஷன் வீடியோல நம்ம எப்படி சார்ட்டிங் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபை ஆகுறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.